ஹாய், குட் மார்னிங் டு ஆல். வெல்கம் டு எஸ்ஜி மிடில் கிளாஸ் லைஃப் ஸ்டைல் சேனல். நம்ம சேனல் எதை பற்றினா நம்ம சேனல் நேம்லேயே தெரிஞ்சிருக்கோம். ஒரு மிடில் கிளாஸோட லைஃப் எப்படி இருக்கும், ஒரு பொண்ணாக இருந்துட்டு அந்த மிடில் கிளாஸ் லைஃப்லேருந்து எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணி வந்திருப்பா, நெக்ஸ்ட் அந்த லெவல்லேருந்து எப்படி நம்மளை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். நிறையா ஒரு பிஸ்னஸ் எப்படி எடுத்து பண்ணுறது, அதுக்கு எவ்வளோ எஃபெக்ட் போடணும், ஒரு மிடில் கிளாஸ்லேருந்து அந்த பிஸ்னஸ்லாம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போட போகிறேன். அந்த மாதிரி இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு நிறையா தான் ஆன்லைன் மூலயமா தான் மீஷோ, அமேசான், ஃப்ளிப்கார்ட்டு இதில் சேல்ஸ் பண்ணுறதும் எப்படி, நெக்ஸ்ட்டு அது மூலியமாக அஃப்ளிகேட் மார்க்கெட்டிங்னு ஒன்று இருக்குது, அதை பற்றியும் வீடியோஸ் நம்ம போட போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம எப்படி பார்த்துக்கிறது, நம்மளோட செல்ஃப் கேர் ரொட்டீன்ஸு, நம்ம வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது, நம்ம கையில் நமக்கு தேவைக்கேற்ப காசு எப்படி நம்ம சம்பாதிக்கிறது, அது மட்டும் இல்லாமல் நம்ம கடனெல்லாம் அடைச்சி ஒரு நல்ல நிலைமைக்கு போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி உள்ள வீடியோஸில் தான் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் மிடில் கிளாஸ் லைஃப்லேருந்துட்டே எப்படி ஒரு பொருளை வாங்குறது, ஒரு பொருள்னால் ஒரு கோல்டு எப்படி நம்ம இன்வெஸ்ட் பண்ணி எது மூலியமாக வாங்குறது, அந்த மாதிரி நிறையா நம்ம சேனலில் போட போகிறோம். இந்த சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோஸ் வரப்போகுது. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மார்னிங் எந்திரிச்சோன்னா வாசக்கூட்டி கோலம் போடுறதாங்க என்னோடய ஃபர்ஸ்ட் ரொட்டீன். ஏன்னா இது ஒரு கிராமம் சைடு மாதிரி, அது எப்போதுமே போடுறது இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அதனால் வாசக்கூட்டி கோலம் போட்டுட்டு வந்துடலாம். நெக்ஸ்ட் கோலம் போட்டு வந்தோடனே படுத்த பாயெல்லாம் எடுத்து மடித்து வச்சுட்டேங்க. மடித்து வச்சுட்டு வீடு இப்போ தான் கட்டிகிட்ருக்கோம். இன்னும் கொஞ்சோண்டு வேலை மட்டும் தான் முடியணும். ஒரு முக்கால்வாசி வேலை முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு இந்த ஒற்றையெல்லாம் கொஞ்சம் இருந்துச்சு, அதனால் ஒற்றை அடிச்சுட்டு ஒரு வழியாக கூட்டி தொடச்சிடலான்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வேலை பார்த்துட்ருக்கேன். நெக்ஸ்ட் இந்த ஒற்றை கம்பு நான் மீஷோலேருந்து தாங்க ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஏன்னா நம்மளுக்கு காஸ்ட்டும் கம்மியாக இருக்கணும், அதுக்கேற்ற மாதிரி ப்ராடக்ட்டும் வேணும்னா அதுக்கு மீஷோ தாங்க பெஸ்ட்டு. நான் அதில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். நல்லா இருந்துச்சு. என்னோடய ஹைட்டாக நான் கீழே நின்றுக்கிட்டே மேலே ஃபுல்லாக தொடச்சிட்டேன். அது இல்லைன்னு சொல்லிட்டு தான் தெரியலை, அதனால தான் கட்டில் மேலே ஏறி தொடச்சேன். நெக்ஸ்ட்டு ஒரு விளக்கமாறு வாங்குகிற கேஸ்ட்டில் நான் காம்போவாக 4 விளக்கமாறு வாங்கியிருக்கேன். உங்களுக்கு அந்த ப்ராடக்ட்டு வேணும்னா கீழே பயோவில் லிங்க் கொடுத்துருக்கேன், டச் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த வேலையெல்லாம் முடித்ததுக்கப்புறம் என்னோடய ஹேரை நான் ரொம்ப கண்டுக்கிறதே இல்லை. நான் ஒரு 12th படிக்கிற டைமிங்லலாம் என் முடியை பார்த்து இப்படி இருக்குது, இவ்வளோ கட்டையாக இருக்குது, இவ்வளோ அடர்த்தியாக இருக்குது, இவ்வளோ கருப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டவங்க இப்போ ஏன் இப்படி முடி போச்சு அப்படின்னு கேட்குறாங்க. முடி மட்டும் இல்லை, என்னோடய கலரும் போயிடுச்சு, என்னோடய வெயிட்டும் லாஸ் ஆயிடுச்சு. ஏன்னு தெரில, என்னோடய சுச்சுவேஷனா அப்படின்னு தெரில. இப்போ அதெல்லாம் நம்ம எல்லாத்தையும் திருப்பி கொண்டு வரதுக்கு தாங்க இந்த சேனல் ஒரு மோட்டிவேஷன் சேனலாகவும் இருக்கும். இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டேங்க. என்ன தாங்க வச்சேன், இந்த ஹேர் ஆயிலும் நான் 12th சின்ன வயசுலேருந்து எங்கள் அம்மா எனக்கு காய்ச்சி கொடுத்து தேய்ச்சது தான். எங்கள் அம்மாவுக்கும் அதே மாதிரி தான் முடி அவ்வளோ இதாக இருக்கும். அவங்களுக்கும் இந்த ஹேர் ஆயில் தான் ப்ரிப்பேர் பண்ணி சின்ன வயசுலேருந்து எனக்கு யூஸ் பண்ணாங்க. அதை இப்போ தான் எங்கள் அம்மாட்ட கேட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதோட வீடியோவும் சீக்கிரமாக போடுறேன். போட்டதுக்கப்புறம் அதையும் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வாங்க, எல்லாத்தையும் முடிச்சிட்டேங்க. இப்போ தான் வீடு கட்டி முடிச்சிருக்கோம். வீடு கட்டி இன்னும் கதவு ஜன்னல் மட்டும் வைக்கணும். இந்த வீட்டை எப்படி நம்ம இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலாம், நமக்கு ஏற்ற மாதிரி இந்த வீட்டை கம்மி பட்ஜெட்டில் என்னென்னலாம் நம்ம நமக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்க போகிறோன்னு தாங்க பார்த்துடலாம். சின்னதாக மீஷோ, ஃப்ளிப்கார்ட், அமேசானில் தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். ஒரு வீட்டை டெக்கரேஷன் பண்ணி அழகாக நீட்னஸ்ஸாக இருக்கிறதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்போல்லாம் நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஒரு மிடில் கிளாஸ் லைஃப்னால் சும்மா இல்லைங்க, அவ்வளோ கஷ்டம், நிறையா கஷ்டப்படணும். ஒரு 10 ரூபா 20 ரூபாய்க்கு கூட கஷ்டப்படணும். நேரம் சாப்பாட்டுக்கு கூட அன்றைக்கி வேலைக்கு போனால் மட்டும்தான் அப்படின்னு இருக்கும். அதே மாதிரி தாங்க என்னோடய லைஃப்பும். ரொம்ப கஷ்டப்பட்டு நான் படித்து முடிச்சிருக்கேன். நான் ஒரு பிஎஸ்சி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன், அதுவும் மேத்தமெட்டிக்ஸு. நெக்ஸ்ட்டு ஜாப்புக்கு போனாலும் எனக்கு ஏற்ற வேலை கிடைக்கல. அதனால் நமக்கானதை நம்ம தானே தேடிக்கணும். அதனால தான் புதுசாக நம்ம இவ்வளோ பேர் ஆரம்பித்த போது நம்ம ஆரம்பித்தா மட்டும் சக்ஸஸ் ஆகாதா,
எப்போதும் முயற்சி பண்ணாமல் இருந்தால் தாங்க தப்பு. முயற்சி பண்ணால் தப்பே கிடையாது. அதில் தோல்வியோ நஷ்டமோ